வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். தாகத்தில் தவிக்க போகிறதா தமிழகம்? அபாய கட்டத்தில் நிலத்தடி நீர். இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்களுக்கு பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. உலக தண்ணீர் தினம். இந்த ஒரு நாளில் மட்டும் தண்ணீரின் முக்கியத்துவம் பற்றி பேசிவிட்டு வழக்கமான பணிகளை தொடங்கி விடுவோம். எப்போதும் போல தண்ணீரை செலவழிக்க தயங்க மாட்டோம். ஆனால் தண்ணீரை சேமிக்க என்ன செய்கிறோம்? இந்த கேள்வியை ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். காரணம், தண்ணீர் பஞ்சத்தை இன்னும் சில ஆண்டுகளில் அல்லது மாதங்களில் அனுபவிக்க இருக்கிறோம். தமிழகத்தில் 24 மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. பொதுப்பணித்துறை சமீபத்தில் நடத்திய ஆய்வு பெரும் அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் நிலத்தடி நீர் அபாய கட்டத்தில் உள்ளது என்பதைத்தான் அந்த ஆய்வு சொல்கிறது. 358 பகுதிகள் மிகவும் அபாயகரமான பகுதிகளாகவும் 35 பகுதிகளில் நீர் பயன்படுத்த முடியாத அளவுக்கு உப்புத்தன்மை வாய்ந்திருப்பதாகவும் சொல்கிறது அந்த ஆய்வு. இது மேம்போக்கான ஒரு ஆய்வு முடிவு. உண்மையில் இன்னும் மோசமாக இருக்கிறது நிலத்தடி நீர்மட்டம் என்கிறார்கள் நீரியல் வல்லுநர்கள். இந்த ஆய்வில் உள்ள பகுதிகளின் பெயர்களை பார்த்தால் அவையெல்லாம் தமிழகத்தின் மத்திய பகுதி மாவட்டங்கள். காவிரியின் 2 பக்கமும் உள்ள கால்வாய்களை ஒட்டியிருக்கக்கூடிய நகரங்கள், ஆறுகளை ஒட்டிய பகுதிகள். இந்த பகுதிகள் இவ்வளவு வறட்சியாக மாறியது ஒரு நாளில் நடந்த நிகழ்வு அல்ல. இதற்கு என்ன காரணம்? தமிழகத்தில் கால்வாய்கள் என்ற ஒன்றே இல்லாமல் போனதுதான் அடிப்படை காரணம். தமிழகத்தில் மழை பெய்யாமல் இல்லை, பெய்து கொண்டுதான் இருக்கிறது. சில ஆண்டுகளில் சராசரி அளவை விட அதிகமாகவும் பெய்தது. பெய்யும் மழை நீரை குளங்களில் முறையாக சேர்த்து வைக்கக்கூடிய பாதைகளும் நம்மிடம் இல்லை. நமது மாநிலமே சரிவான மாநிலம். மழை நீரை முறையாக கொண்டு சென்று நீராதாரங்களில் தேக்கி வைக்கும் பணியை நம் முன்னோர்கள் சரியாக செய்தார்கள். அதை செய்திருந்தால் நிலத்தடி நீர் இத்தனை பாதாளத்திற்கு போயிருக்காது. நிலத்தடி நீரை ஒரு பக்கம் தொடர்ந்து மாசுபடுத்துவ வேலையும் செய்து கொண்டே இருக்கிறோம். நொய்யல் ஆற்றில் சாயப்பட்டறை கழிவு மற்றும் கெடுதலான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். எந்த நிலத்தில் எந்த பகுதியில் எந்த பயிரை விளைய வைக்க வேண்டுமோ அதை விளைய வைக்காமல் நமது தேவைக்கேற்ற பயிரை சாகுபடி செய்கிறோம். மேட்டு நிலத்தில் நெல் விளைவிப்பது, தண்ணீர் இல்லாத பகுதிகளில் தண்ணீரை செயற்கையாக ஏற்படுத்தி வாழை, கரும்பு, மஞ்சள் பயிரிடுவது, இப்படி மானாவாரி பகுதிகளில் நீர் தேவையுள்ள பயிர்களை அதிகம் பயிரிடுகிறோம். இதனால் நிலத்தடி நீர் அதிக அளவில் உறிஞ்சப்படுகிறது. பூமியில் அளவுக்கு அதிகமான தண்ணீரை மட்டும் உறிஞ்சுவதில்லை, கூடவே உப்பையும் உறிஞ்சுகின்றோம். இதனால் உப்பாக அல்லது அடர்த்தியாக மாறிய தண்ணீரை நீர்த்து போக வைக்கக்கூடிய செயல் திட்டங்கள் எதுவும் நம்மிடம் இல்லை. இத்தனை வறட்சியில் இருக்கிறது தமிழகம். நாளைக்கு உழவு மழை பெய்கிறது என வைத்துக் கொள்வோம். அது என்ன செய்ய போகிறோம் என்ற திட்டம் நம்மிடம் இல்லை. தினசரி ஒவ்வொரு தனி மனிதனும் ரசாயன பயன்பாட்டை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் பள்ளத்திலும் இருக்கக்கூடிய குளம் கழிவுநீர் தேங்கும் குட்டையாக மாறி கிடக்கிறது. அந்த கழிவுநீர் குளத்தை முறைப்படுத்தும் செயல் திட்டம் நம்மிடம் இல்லை. இதே போல கழிவுநீர் குளங்கள் தொடர்ந்து இருக்கும்போது நிலம் உப்பாக மாறும். பயிர்களுக்கு தூவும் யூரியா போன்ற ரசாயனங்களும் மழை தண்ணீரில் அடித்து வரப்பட்டு கடைசியில் நீராதாரங்களில் தான் சேர்க்கின்றன. மூன்றாவது, பூமியின் அடி ஆழத்தில் இருந்து தண்ணீரை உறிஞ்சும் போது தேவையில்லாத உப்பை எடுத்து கொண்டு வந்து மேலே போடுகிறோம். இப்படி பல செயல்பாடுகளினால் தண்ணீரின் அடர்த்தி அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இது ஒரு அபாயகரமான சூழ்நிலை. நீராதாரங்கள் மிக மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இதே நிலை நீடித்தால் வரக்கூடிய ஆண்டுகளில் மிகப்பெரிய சிக்கல்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். இதற்கு மாற்று செயல் திட்டங்களை இன்றிலிருந்து தொடங்கினாலும் இந்த நிலை மாற 5 ஆண்டுகள் ஆகும். அவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறோம். ஆனால் அதற்கான செயல் திட்டத்தை பற்றி இன்னும் நாம் சிந்திக்கவே இல்லை. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளிலும் நிலத்தடி நீரின் நிலை குறைந்து விட்டது. வேதிப்பொருட்களின் பயன்பாடு அதிகமாக இருக்கும் நிலையில் தண்ணீரை முறைப்படுத்தி வாய்க்கால் வழியாக ஓடவிட்டு நீராதாரங்களில் சேமிக்க வேண்டும். ஆனால் வாய்க்கால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதால் நீர் குளங்களுக்கு போகாமல் பக்கத்தில் உள்ள நிலங்களில் தேங்கி ஆவியாகி விடுகிறது. குளங்களில் நீர் சேராதால் தான் நிலத்தடி நீர் அபாயகரமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. குளம் என்ற அமைப்புதான் சமுதாயத்தின் உயிர். மழை தரக்கூடிய அமைப்பு குளம். உயிர் என்றால் உயிருக்கு ஆதாரமாக ரத்தத்தை கொண்டு போகக்கூடிய நரம்புகளாக இருப்பவை கால்வாய்கள். அவற்றை சிதைத்தும் ஆக்கிரமித்தும் வைத்திருக்கின்றோம். 4 வழி சாலைகள் அமைக்கும் போது பெரிய கால்வாய்களுக்கு மட்டும் பாலம் போடுகிறார்கள். ஆனால் சிறு ஓடைகள் 90% மூடப்பட்டு விட்டன. வாகனங்கள் செல்வதற்கான பாதையை அமைக்கிறார்கள். ஆனால் தண்ணீர் செல்வதற்கான பாதையை அழிக்கிறார்கள். இதனால் கால்வாய்களின் முகமே அழிந்து கொண்டிருக்கின்றன. சாலை அமைப்பவர்களுக்கு கால்வாய் பற்றிய முக்கியத்துவமே தெரிவதில்லை. தங்கள் பணி சாலை அமைப்பது என நினைத்து அதை மட்டும் செய்துவிட்டு போய்விடுகிறார்கள். தற்போது ஒட்டன்சத்திரம், தாராபுரம் சாலை பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் ஏகப்பட்ட சிற்றோடைகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. நீர்பிடிப்பு பகுதி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது. சாலையின் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு தண்ணீர் போகக்கூடிய அமைப்பை உருவாக்க வேண்டும். குளங்கள், ஏரிகள் தண்ணீர் இல்லாமல் சும்மா இருக்கின்றன என ஆக்கிரமிப்பு செய்து வருகிறோம். இவை வெறும் குளங்கள், ஏரிகள் அல்ல. மனித குலத்திற்கு தேவையான தண்ணீரை சேமிக்கும் கலன்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமது நீண்ட கால தவறுகளின் விளைவுகளால் தான் நிலத்தடி நீர் மிக அபாயத்தில் இருக்கிறது. இனி வரும் காலங்களில் ஒரு சொட்டு ரத்தத்துக்கு இணையாக தண்ணீர் மாறப்போகிறது. இனிமேலாவது தாமதிக்காமல் நீர் சேமிக்கும் நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய தண்ணீர் பிரச்சனையை சந்திக்க நேரிடும். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.